அல்சைமர் டிஸார்டர் ஞாபக மறதி நோய். இது எதனால் ஏற்படுது, ஏன் அதிகமாக பெண்களுக்கு ஏற்படுது, இதுலேருந்து எவ்வாறு நம்மளை பாதுகாத்துக்கொள்வது சம்பந்தமாக நம்ம இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அல்சைமர் நோய் என்று சொல்கிறது 60 தொடக்கம் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வகையான ஞாபக மறதி நோய் என்று நாம் சொல்லலாம். வயோதிபத்தில் ஞாபக மறதி என்கின்றது ஒரு சாதாரண விடயம் தான். வயோதிபம் வந்தாலே ஒரு ஞாபக மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது அந்த சாதாரண ஞாபக மறதி விடவும் ஒரு படி மேலானதா என்று சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு டிஸார்டர் தான் இந்த அல்சைமர் டிஸார்டர். இதனுடைய அறிகுறிகள் பார்த்தோம்னு சொன்னால், ஆரம்பத்தில் சின்ன சின்ன விடயங்களை மறக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். உதாரணமாக தன்னுடைய பிறந்த தேதி, தன்னுடைய பெயர், அது மாதிரி தன்னுடைய திருமண நாள் போன்ற சின்ன சின்ன விடயங்களை மறக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது அப்படியே தீவிரமடையும் போது இவர்களுக்கு சொந்த வீட்டிலே ஒரு அன்றாடம் சென்று வரக்கூடிய இடங்களான, உதாரணத்துக்கு ரூம்லேருந்து டாய்லெட் போனாங்கன்னு சொன்னால் மறுபடியும் அந்த ரூமுக்கு வாரத்துக்கு வழி தெரியாமல் மாதிரி கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி இரவையில் தூக்கத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இருக்கும். அதிகமாக கோபப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள். சின்ன சின்ன விடயங்களுக்கு அதிகமாக கோபப்படுவார்கள். அதே மாதிரி இது மிச்சம் தீவிரமடையும் போது தன்னுடைய சொந்த பிள்ளை யாருன்றே தெரியாது, சொந்த மனைவி யாருன்றே தெரியாது. அவர்கள் ஒரு ஸ்டேஞ்சர் போல, ஒரு வேற்றாள் போல அவர்கள் கண்டாலே கோபம் பாரக்கூடிய மாதிரியான சில நிலைமைகள் இதில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது எதனால் ஏற்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், மனித மூளையில் காணப்படுகின்ற இந்த ஹிப்போகேம்பஸ் என்று சொல்லப்படுகின்ற இடம், இது மனிதனுடைய புதிய நீண்ட நாள் ஞாபகங்களை உருவாக்குவதற்கு ஒரு முக்கியமான இடம். இதில் ஏற்படுகின்ற சில மாற்றங்களின் காரணமாகவும் நரம்புகளினுடைய கணத்தாக்கத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களின் காரணமாகவும் தான் இது அதிகமாக ஏற்படுது. இதனால தான் அவர்களுக்கு ரீசெண்டான விடயங்கள் தான் ஆரம்பத்தில் மறக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 வருடத்துக்கு முதல் நடந்த விடயம், 10 வருடத்துக்கு முதல் நடந்த விடயங்கள் தான் இவர்களுக்கு மறக்கும். ஆனால் அவர்களுடைய சிறுபிராயத்தில் நடந்த விடயங்கள் ஞாபகம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர்த்து சில ஜெனட்டிக்ஸ், அதாவது மரபணு மூலமும் வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உதாரணமாக பெற்றோருக்கு காணப்பட்டால் பிள்ளைகளுக்கு வரலாம். ஆனால் இது ஒரு விதத்தை விடவும் மிக குறைவான அளவில் தான் இந்த மரபணு மூலம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர்த்து அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், சிறு வயதில் ஏற்படக்கூடிய ட்ரோமா, தலையில் ஏற்படக்கூடிய காயங்கள் மற்றும் டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க, அது மாதிரி ஹை பிளட் ப்ரெஷர் போன்ற விடயங்களும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இது ஏன் அதிகமாக பெண்களை பாதிக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது விடயம் பெண்களுடைய ஆயுட்காலம். பெண்கள் ஒரு நீண்ட ஆயுள் வாழ்கிறார்கள், ஆண்களை விடவும் நீண்ட ஆயுள் வாழ்கிறார்கள் என்பதனால அதிகமாக பெண்கள் இந்த நோய்க்கு உள்ளாகிறார்கள். அது மட்டுமின்றி பெண்கள் அதிகமான ஒரு மன அழுத்தத்துக்கு, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகிறதின் காலமாகவும் இது அவர்களுக்கு அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், பெண்களில் ஆஃப்டர் மெனோபாஸ், அதாவது மாதவிடாய் நிறுத்தத்தின் பின்னர் ஏற்படக்கூடிய அந்த ஹோமோனல் சேஞ்ச் மூலமாக எப்படி ஒரு எண்பு தேய்மான பிரச்சனை மற்றும் அவர்களுடைய இந்த மூட் ஸ்விங்ஸ் போன்ற விடயங்கள் ஏற்படுவது போன்று அவர்களில் இந்த மூளையில் ஏற்படுகின்ற சில மாற்றங்களின் காரணமாகவும் இது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுது. இது ஆரம்பத்திலே கண்டறியப்படுமாயின் இது ஒரு மருத்துவத்தின் மூலம் நாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஆரம்பத்திலே கண்டறிவதில் சில சிக்கல்கள் காணப்படுது. உதாரணமாக இது ஒரு ப்ரொக்ரெசிவ் நியூரோ டீஜெனரேட்டிவ் டிஸார்டருங்கிறதுனால ஒரு நாள்லையோ குறிப்பிட்ட ஒரு காலத்திலேயே பட போகிறது இல்லை. அதாவது நாளடைவில் ஒவ்வொரு நாளும் செல்லத்தான் இந்த நோய் உக்கிரமடைந்து செல்ல போகுது. அது முதலாவது காரணம். ரெண்டாவது வயோதிபத்தில் ஞாபக மறதி என்கின்ற ஒரு சாதாரண விடயம் என்பதனாலும் நிறைய பேர் இது ஒரு நோயாக பொருட்படுத்தாமல் மிகவும் ஒரு தீவிரமடைந்த நிலைமையில தான் மருத்துவ உதவியை நாடக்கூடிய மாதிரி இருக்கிறதுனாலையும் இதனுடைய ஆரம்ப கட்டத்தில் இதை குணப்படுத்துவதில் சில மாற்றங்கள் இருக்கின்றது. ஆனால் மிகவும் ஏர்லியாக மருத்துவ உதவி பெறப்பட்டால் சின்ன ஒரு சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமே நமக்கு இதை கண்டறியக்கூடிய மாதிரி தான் இருக்கும். இதில் ட்ரீட்மெண்ட்டை பற்றி சொன்னோம்னு சொன்னால், மூளையினுடைய நரம்பு கலங்கள் ஒரு முறை பாதிக்கப்பட்டால் அதை மறுபடியும் நம்மளால் சீரமைக்க முடியாது. பழைய இழந்த ஞாபகங்களை மீட்டமைக்க முடியாது. ஆனால் இன்னும் இதனுடைய உக்கிரம் அடையாமல் நம்மளால் தவிர்த்து கொள்ள முடியும். இதில் முக்கியமான ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொன்னால், அந்த அல்சைமர் நோய் ஏற்பட்டவர்களுடைய அந்த சொந்தங்கள், அவரை சூழ்ந்து வாழக்கூடியவர்களிடம் எவ்வாறு அவர்களுடன் வாழ வேண்டும், எவ்வாறு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுவது தான் இதில் முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக காணப்பட போகுது. இதில் ட்ரீட்மெண்ட்டை விடவும் முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், வயோதிபத்தில் எவ்வாறு இந்த அல்சைமர் டிஸார்டருக்கு உள்ளாகாமல் எம்மை பாதுகாத்துக் கொள்வது, ப்ரிவென்ஷன் தான் ஒரு முக்கியமான விடயமாக காணப்பட போகுது.
இது சின்ன விடயங்கள் தான். முக்கியமாக ஒரு நல்ல ஒரு உணவு பழக்கவழக்கம், சுகாதாரமான உணவு பழக்கவழக்கம், பேலன்ஸ் டயட்ன்னு சொல்லுவோம். அதே மாரி வந்துட்டு இது கூட வரக்கூடிய நோய்களான நீரிழிவு நோய், டயபெட்டிக்னு சொல்றது, ஹை பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால் போன்ற நோய்களை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்றது. 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கட்டாயமாக நீரிழிவு நோயோ இல்லாட்டி பிளட் பிரஷர் நோயிலையோ இருந்தாங்கன்னு சொன்னால் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது கட்டாயம், ஒரு மஸ்டான ஒரு விடயம். மற்றும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், மிகவும் இலகுவாக செய்யக்கூடிய ஒரு விடயம், ஒரு நாளைக்கு 20-30 நிமிடம் நடைப்பயிற்சி. இந்த நடைப்பயிற்சியின் மூலமாக தன்னுடைய மூளைக்கு போகிற அந்த இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க முடியும் என்பதன் மூலமாக மூளையை எப்பவும் ஒரு இளமையாகவும் ஒரு புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும். மற்றும் வாசிப்பு பழக்கம், அதிகமாக வாசிப்பதன் மூலமாகவும் அதிகமான ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஏற்படுவதன் மூலமாகவும் இந்த மூளையினுடைய தேய்மானம், இந்த மூளையில் ஏற்படுகின்ற இந்த ஞாபக மறதி போன்ற நோய்களிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். உங்களுக்கு இதை பற்றிய மேலதிகமான விடயம் தெரிய வேண்டும் என்றால் எங்களோட வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதை பற்றிய தகவல்களை இன்னும் தாரோம். மற்றும் உங்களுக்கு வேறு சம்மந்தமான தேவைப்பட்டாலும் எங்களுக்கு கமெண்ட் தாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, பாய்.